கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை நேர்த்தி இல்லாத நாள் போல நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். God does everything perfectly. இன்றைக்கும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். மார்க் 7:37 வசனத்தில் எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களையும் என்னையும் ஏமாற்றாத ஒரே நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஜீசஸ் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் அஸ். நமக்காக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். தேவன் நல்லவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் மட்டும் கிடையாதுங்க, அவர் பரிபூர்ணமானவர். He is perfect, not only good but perfect. நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ எல்லாவற்றையும் அவரே நேர்த்தியாக பரிபூர்ணமாக நன்றாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர் மட்டும் கிடையாது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமானவராக இருக்கிறார். He is not merely enough but he is everything to us. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது தேவைகள் அப்படின்றது நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்களோ எல்லாவற்றையும் அதிகமாய் உங்களுக்கு செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதாவது போதுமானது அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு தருகிறவர் கிடையாது, போதுமானதிலும் அதிகமாக நம்மளுக்கு செய்கிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய இரட்சகர் மட்டும் கிடையாது, நமக்கு கிடைக்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருக்குள்ள ஆழமாக தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக நீங்கள் வேரூன்றி இருக்கும் பொழுது ஒரு பொக்கிஷத்தை போல தோண்ட புதிய காரியங்கள் வரும்ல, அந்த மாதிரி தேவன் புதிய காரியத்தினால் நம்மை நிறைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்னு அவரை பற்றி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆச்சரியம் நிறைந்த நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You will be surprised to see what God has in store for you. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். ஸோ இன்றைக்கும் உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் இந்த நல்ல நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையான காரியங்கள் மட்டும் கிடையாது, பரிபூர்ணமான காரியங்களையும் நேர்த்தியான காரியங்களையும் உங்களுக்காக தேவன் செய்து முடித்துட்டார் அப்படின்னு தான் இந்த வசனத்தில் படிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் உங்களுக்காக எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது கூட இன்றைக்கே செய்து முடித்துட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க, ஆண்டவருடைய துதிங்க, சந்தோஷமாக இருங்க. அவருடைய நாமத்தை மென்மேலும் நீங்கள் உயர்த்துங்கள். மென்மேலும் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடத்துவார்.